Welcome to Ratna Fan House Sparkling New Year Sale. டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை 5 நாட்களுக்கு மட்டுமே. Sparkling New Year Sale. Ratna Fan House, Rajabadar Street, Tinagar. VIT Engineering Entrance Examination 2026. Applications live now. Visit vit.vit.ac.in. நீங்க எந்த நாட்டுல இருக்கீங்க? தமிழ்நாடா இல்ல சென்னை மெரினா கடற்கரை சாலையில் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த முயன்றபோது போலீசாருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அவர்கள் தெரிவித்தனர். நாங்கள் 2009 அப்பாயிண்ட் ஆன டீச்சர்ஸ். நான் டெட்டில் வந்தேன். எங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வேணும். அதுக்காக தான் நாங்கள் இங்கே போராடிட்டு இருக்கோம். 16 ஆண்டு காலமாக போராடிட்டு இருக்கோம். இன்றைய முதல்வர் போன டைம் எல்லாம் எங்களோட களத்துக்கே வாக்குறுதி கொடுத்தார். கழக ஆட்சி வந்த உடனே உங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் உறுதியளித்தார். இதன் அடிப்படையில் தேர்தல் வாக்குறுதியில் 311 சம வேலைக்கு சம ஊதியம் கொடுத்தாரு. அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். 3 வருஷத்துக்கு முன்னால் போராடும் பொழுது ஒரு மூவர் குழு போட்டாரு. புழு கூட நகரும், அந்த குழு இன்னும் நகரவே இல்லை, அப்படியே இருக்கு. நாங்க எங்களுக்கான சம வேலைக்கு சம ஊதியம் நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல, நிறைவேற்றுங்கன்னு கேட்டு வந்திருக்கோங்க. அவங்களுக்கு கையை பிடிச்சி போலீஸ் விஜயலட்சுமின்ற ஒரு பிசி இருந்தாங்க. நாங்க சொல்லிட்டு அமைதியான முறையில தான் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். இவங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் பண்ணாம 4 நாளா தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு எழிலகம் எங்களுக்குன்னு போராடுறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருந்தாங்கன்னா நாங்கள் அந்த இடத்துல உட்காந்து போராடி இருப்போம். டிபிஐல போராடினா அங்கேயும் விரட்டி விட்டுட்டாங்க. அடிச்சு துன்புறுத்தி எங்களுடைய சேலை துணிமணி எல்லாம் கிழிச்சு விட்டுட்டு அது மாதிரி தான் அரெஸ்ட் பண்றாங்க. சமூக நீதின்னு சொல்றீங்களா? பெண்களுக்கு என்ன சமூக நீதி இருக்கீங்க? நாங்கள் பெண்கள் தானே அதிகபட்சமாக போராடுறோம். எங்களுக்குன்னு போராடுறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இடத்துல நாங்கள் உட்காந்து போராட போகிறோம். இப்படி ரோட்டில் உட்கார வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லையே. எங்களுக்கு தேர்தல் வாக்குறுதி 311 கொடுத்ததுனால தான் நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா 16 வருஷமாக கண்டினியூஸாக ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த அடக்குமுறையை வச்சு நாங்கள் அமைதியான முறையில் தான் போராடிட்டு இருக்கோம். ஆனால் இப்படி போலீஸ் அராஜகம் பண்ணி எங்களுடைய ஒவ்வொரு ஆசிரியர்களும் துன்புறுத்தி இந்த 4 நாளாக அத்தனை பேர் மயக்க நிலையில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு முந்தானத்து கையை ஒடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு ஷோல்டர் பெயின் இழுத்து விட்டுட்டாங்க. இப்போ நாங்கள் என்ன அநீதி பண்ணணும்னு சொல்லி எங்களை இந்த மாதிரி கொடூரமான முறையில் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கான போராட்டம் நாங்கள் பண்ணுறோம். மக்களாட்சி உலகத்தில் எங்களுக்கு போராடுறதுக்கு முழு சுதந்திரம் இருக்குது. எங்களுக்கான இடத்த கொடுத்தா அந்த இடத்துல நாங்கள் போராடுறோம்னு தான் சொல்கிறோம். அந்த இடத்தையும் கொடுக்க மாட்டேன்றாங்க. எங்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியான 311 கொடுக்க மாட்டேன்றாங்க. இப்படி அடித்து விரட்டது எந்த விதத்தில் நியாயன்றதான் எங்களுக்கு தெரியலை. தொடரும். கண்டிப்பாக அரசாணை வர்ற வரைக்கும் இந்த போராட்டம் கண்டிப்பாக தொடரும். எந்த விதத்திலையும் யாரும் பின்வாங்கவே மாட்டாங்க. இது 16 வருஷம் காலத்துக்கான சின்ன கை குழந்தைங்களை விட்டுட்டு நாங்கள் இங்கே எங்கள் உரிமைக்காக போராட வந்திருக்கோம். ஆனால் எங்களை என்னமோ தீவிரவாதிகளை ஒடுக்குற மாதிரி எங்களை அங்கங்கே அடக்குமுறை காவல்துறை கையாளுறாங்க. இதுக்கு ஒரு முடிவு தெரியாமல் நாங்கள் இங்கேருந்து போகிறதா இல்லை. முதலமைச்சர் எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும். நாங்கள் அவருக்கு தான் ஓட்டு போட்டோம். அதனால நாங்கள் உரிமையாக கேட்குறோம். எங்கள் முடிவு தெரியாமல் நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம். இதற்கு முன்பு 6வது ஊதிய குழு அமைக்கப்படும் போதுதான் இந்த ஊதிய பிரச்சனை எங்களுக்கு வந்தது. அப்பொழுது ஆட்சியில் இருந்தது இதே அரசு தான், தற்போது ஆளக்கூடிய அரசாங்கம். ஆனால் அந்த அரசாங்கம் வந்துதான் தேர்தல் வாக்குறுதியில் உங்களுக்கு தேர்தல் வாக்குறுதியை அளித்து அதை சரி செய்கிறேன் என்று கூறியது. அதனை நம்பிதான் இத்தனை ஆசிரியர்கள் நாங்கள் வாக்களித்திட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20,000 ஆசிரியர்கள் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க, தகுதி தேர்வு எழுதினாதான் தகுதியான ஆசிரியர்கள் சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்திலே தீர்ப்பு வந்திருக்கு. அனைத்து ஆசிரியரும் தகுதி தேர்வு எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இங்கே வந்திருக்க ஆசிரியர்களை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் தான் எல்லாமே. அப்போ எங்களுக்கு ஏன் தகுதியான ஊதியம் கொடுக்கல? எங்களுக்கு என்ன குறை? எங்ககிட்ட எங்கள் கல்வி தகுதியை நாங்கள் குறைவாக இருக்கோமா? நாங்கள் 10th படிச்சிருக்கோம், 12th படிச்சிருக்கோம், டிடிஎட் முடிச்சிருக்கோம், தகுதி தேர்வு டெட்டு பாஸ் ஆகிருக்கோம். 2வது இப்போ பணி நியமனம் செய்யப்படுறவர்களுக்கு கூடுதலாக ஒரு தேர்வு, பணியில் சேர வேண்டும் என்றால் நியமன தேர்வு, 2 தகுதி தேர்வுகள். தேர்ச்சி பெற்று பணியில் வரக்கூடிய ஆசிரியர்களுக்கு தகுதியான ஊதியம் வழங்கவில்லை என்பது எங்களுக்கு வேதனையாக உள்ளது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே உள்ளது, ஆண் பெண்ணுக்கு
சமமான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்று கூறப்படும் போது ஒரு குறிப்பிட்ட ஆசிரியர்களுக்கு மட்டுமே சமமில்லாத ஊதியம் வழங்குவதை ஏற்க முடியவில்லை. எங்க பிள்ளைங்களுக்கு நாங்க எந்த குறையும் இது வரைக்கும் வச்சதில்லை. நாங்க ஒரு நாள் லீவை கூட போடாம தான் நாங்க ஸ்கூலுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்படியாப்பட்ட எங்களுக்கு இந்த அரசு, இந்த முதல்வரை நாங்க நம்பி எங்க பிள்ளை குட்டிங்களை விட்டுட்டு இங்க வந்து உட்காந்துருக்கிறோம். இன்னமும் அவரை நம்பிட்டு தான் இருக்கிறோம். 4 நாள் ஆயிடுச்சு. நாங்கள் யாருக்கும் எந்த ஒரு வஞ்சகமும் செய்யாத இடைநிலை ஆசிரியர்கள் அவ்வளோ தூரத்துக்கு போராடுறோம், அவ்வளோ தூரத்துக்கு இது பண்ணுறோம். எங்களுக்காக கண்டிப்பாக அரசு இந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கணும். அது வரைக்கும் நாங்கள் இந்த இடத்த விட்டு என்ன நடந்தாலும் களைய மாட்டோம். இதை வந்து ஊடகங்கள் மிகப்பெரிய சக்தின்னு சொல்லுவாங்க. அந்த ஊடகங்கள் மேலே நியாயமாக கொண்டு போங்க. 2000 பேர் வந்து 500 பேருன்னு சொல்கிறாங்க. நியாயமாக கொண்டு போங்க. உங்களை நம்பி தான் நாங்கள் வந்து இங்கே இருக்கிறோம். நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். நாங்கள் வந்து எந்த ஒரு தப்பான விஷயத்துக்காகவும் இங்கே நிற்கலை. நியாயமாக 16 வருஷமாக போராடிட்டு இருக்கிறோம் கண்ணீரும் கம்பளையோட. யாருமே குறைவான ஊதியம் வாங்கிட்டு தன்னோட வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டாங்க. ஆனால் இடைநிலை ஆசிரியர்கள் இப்போ வரைக்கும் எங்களோட பிள்ளைங்களுக்கு எந்த இடைஞ்சல் வராமல் ஒவ்வொரு டைமும் லீவு நாளில் தான் வந்து போராடிட்டு இருக்கிறோம். அதுக்காகவாது இந்த அரசாங்கம் நீங்களும் மேலே சொல்லுங்க சார். ஊடகங்கள் பேட்டி எடுக்கிறதோட விட்டுறீங்க. சொல்லுங்க மேலே எங்கே கொண்டு போகணுமோ கொண்டு போங்க. இப்போ வரைக்கும் எங்களோட அமைச்சர், எங்களோட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இத்தனை பேர் இங்கே வந்து நிற்கிறோம். இங்கே வந்து ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? கேட்க சொல்லுங்க. நாங்கள் என்ன தப்பு பண்ணோமா, இல்லை யாரையாவது ஏதாவது பண்ணோமா? எதுவுமே கிடையாது. இங்கே வந்து எங்களுக்காக பேச சொல்லுங்க சார். எங்களோட அமைச்சர் சொல்கிற எந்த விஷயத்தையாவது நாங்கள் செய்யாமல் இருக்கிறோமா? பள்ளிக்கூடத்தில் அத்தனை விஷயங்களையும் செய்கிறோம். அதனால நீங்க மேல எடுத்து கொண்டு போய் எங்களுக்கு நியாயமா கிடைக்கிற வரைக்கும் நாங்க இந்த இடத்த விட்டு நகர மாட்டோம் சார். எங்களுக்கு முன்னாடி அதாவது 1/1/2009க்கு 1/6/2009க்கு முன்னாடி பணியாற்ற ஆசிரியர்களுக்கும் எங்களுக்கும் இடையே 3170 ரூபாய் வந்து அடிப்படை ஊதியத்தில் வித்தியாசம் இருக்கு. இது இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு 15000 ரூபாய்க்கு மேல எங்களுடைய வித்தியாசம் வந்து அதிகமாக தான் இருக்கு. நாங்க செய்யக்கூடிய வேலை எல்லாமே சமமான வேலை தான், சமமான குவாலிஃபிகேஷன் தான். அதுவும் இப்ப டெட் எழுதி நாங்க வந்துகிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு மட்டும் தான் இடைநிலை ஆசிரியர் ஊதியத்திலேயே இந்தியாவிலேயே மிகவும் குறைவான ஊதியம் கொடுக்கக்கூடிய மாநிலமாக இருக்கிறது.